வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 குழந்தைங்களுக்கான ஸ்பெல்லிங்ஸ் என்னென்ன பேட்டர்ன்ஸ் நீங்கள் சொல்லித்தரலாம் அப்படின்றத பற்றி ஒரு புக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த புக்குக்கு நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இந்த புக் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு அண்ட் சில்ட்ரன் ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ஒவ்வொரு ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸும் அதோட வேர்ட் லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், என்னென்ன வேர்ட்ஸ் டிக்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு கையில் ஹேண்டியாகவும் இருக்கும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தோன்னே நீங்கள் அந்த ஒர்க் ஷீட்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த புக்கில் 26 letter sounds and initial blends, final consonant blends, digraphs, alternative sounds, magic keywords எல்லா பேட்டர்ன்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. கிரேட் 1 கிரேட் 2 குழந்தைங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் எல்லாமே இந்த புக்கில் கவர் ஆகிடும். இந்த புக்கில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸ்பெல்லிங் சக்ஸஸில் ஃபர்ஸ்ட் புக் தான் பார்க்க போகிறோம். இது கிரேட் 1 அண்ட் 2க்கு சூட்டபுளாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, பிக்சர் அண்ட் லெட்டர் சவுண்ட்ஸ் அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டி, அண்ட் கான்சனன்ட் பிளென்ஸையும் பிக்சர்ஸையும் மேட்ச் பண்ணுறது, ஐ ஸ்பை கேம். இது எல்லாமே உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தான். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் ப்ளே பண்ணலாம். ரைமிங் கேம்ஸ், ஆல்ஃபபெட் ரைம்ஸ் அண்ட் அது போக ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லேர்னிங் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ், இப்போ டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது, அண்ட் அதுக்கப்புறம் ட்ரிக்கி வேர்ட்ஸ் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெல்லிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் இங்கே இருக்குது. இங்கே ஜஸ்ட் ஓன் ஸ்பெல்லிங் லிஸ்ட். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேசிக் வேர்ட்ஸ், அதாவது இது ட்ரிக்கி வேர்ட்ஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த இதில் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு ரீடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நிறையா என்கவுண்டர் பண்ணுவாங்க புக்ஸில். இந்த பேஜில் ஒரு ரெக்கார்ட் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது சில வேர்ட்ஸ் மட்டும் டிஃபிகல்ட்டியாக இருக்கும்ல, ஸ்பெல்லிங்ஸில் மிஸ்டேக்ஸ் வர மாதிரி இந்த வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு ரிவிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேயும் அடுத்தது பேரண்ட்ஸ் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த சவுண்ட்ஸ் என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது, சிங்கிள் லெட்டர் சவுண்ட்ஸ். இப்போது அதில் ஏக்கு என்னென்ன சவுண்ட்ஸ்லாம் இருக்குது, அது எந்த வேர்டில் இருக்குது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ் இன் கேட், லாங் ஏ ஆஸ் இன் மேக், டேக், ஸ்டேக், ஆஸ் இன் பாத், அண்ட் சவுண்ட், ஆல், வால். இது மாதிரி ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன சவுண்ட்ஸ் பாசிபிள் சவுண்ட்ஸ் இருக்குது அண்ட் அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிளான வேர்டும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 26 லெட்டர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் லெட்டர்ஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 letters மேக்கிங் 1 sound, அதாவது டயக்ராஃப்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன 2 letters சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும் அண்ட் அதோட வேர்ட், இதுக்கு என்ன பாசிபிள் சவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ சிஹெச்கே பார்த்திங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்னென்ன சவுண்ட்ஸ்லாம் இருக்குது அதோட வேர்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் 2 letters மேக்கிங் 1 sound. இது எல்லாமே டயக்ராஃப்ஸ். ஸோ என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு கைட் மாதிரியே கிடச்சிரும். அடுத்தது 3 letters மேக்கிங் 1 sound. இப்போ வேர்டில் 3 letters சேர்ந்து ஒரே சவுண்ட் வரும். இப்போ ரிட்ஜ், ஹெட்ஜ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிஇ மூணுமே சேர்ந்து ஒரே சவுண்ட் கொடுக்கும். அந்த மாதிரியான சவுண்ட்ஸும் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து வேர்ட்ஸும் எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது இப்போ கிரேட் 1 கிளாஸ் 1 இல்லை கிண்டர் கார்டன் லெவல்
அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற வேர்ட் லிஸ்ட். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இங்கேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க வவல், கான்சனன்ட், என்னென்ன வேர்ட் பேட்டர்ன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு 26 லெட்டர்ஸ்லேயும் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 letters ஆர் 3 letter வேர்ட்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. இதில் இந்த புக்கை யூஸ் பண்ணியே நீங்கள் அவங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸும் கொடுக்கலாம் அண்ட் ஸ்பெல்லிங்ஸும் நீங்கள் டிக்டேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹேண்டியாக இந்த லிஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போகலாம். இப்போ இது முடித்தோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெல்லிங் லிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது ஏ, ஃபைனல் கான்சனன்ட் பிளென்ஸ், இனிஷியல் கான்சனன்ட் பிளென்ஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா 3 கான்சனன்ட்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் அண்ட் 2 கான்சனன்ட்ஸ் ஃபாலோட் பை வவல்ஸ். ஸோ இங்கே என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கேயும் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் அதுக்குரிய வேர்ட் லிஸ்ட்டும் இங்கேயும் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இங்கே எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஒய்க்கு ஐ சவுண்ட் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, ஃப்ளை, க்ரை, மை, ட்ரை, இது மாதிரி ஒவ்வொரு சவுண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சவுண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு அதோட வேர்ட் லிஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு டிக்டேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது முடித்தோடனே அதோட எக்ஸ்டென்ஷனாக சைலண்ட் இ சவுண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ, ஓ, ஐ, யூ இது எல்லாமே அதோட வேர்ட்ஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போது ஆக்டிவிட்டீஸ், ஸ்பெல்லிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த புக்கில் கிட்டத்தட்ட 70 ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க இதிலேயே அந்த ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் வந்து பண்ணலாம் குழந்தைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் சவுண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி அண்ட் இங்கே ஆப்ஜெக்டையும் வேர்டையும் அவங்க கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி எழுதணும். இங்கே வேர்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சருக்கு இதிலேருந்து அவங்க வேர்ட் சூட்டபிளாக அவங்க கரெக்டாக ரீட் பண்ணி கண்டுபிடிச்சி அவங்க இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த வேர்ட் தட் டஸ் நாட் பிகின் வித் த சேம் லெட்டர். ஸோ ஆட் மேன், ஆட் ஒன் இன் அ ரோ அந்த ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. ஸோ 4 வேர்ட்ஸையும் படிச்சுட்டு அவங்க எந்த வேர்ட் சூட்டபிளாக இல்லையோ அதை சர்க்கிள் பண்ணணும். அண்ட் அடுத்தது எண்டிங் லெட்டர் எழுதுறது. பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை அவங்க பார்த்துட்டு அந்த எண்டிங்கில் என்ன சவுண்ட் வருதோ அந்த சவுண்ட் அவங்க எழுதணும். அதே மாதிரி இங்கே இனிஷியல் சவுண்ட் அவங்க எழுதணும். இது ஒரு பெரிய வேர்டாக கொடுத்துட்டு இதிலேருந்து அவங்க அந்த வேர்டை கண்டுபிடிச்சி இந்த பிக்சருக்கு உரிய வேர்டு அவங்க எழுதுகிற மாதிரி. அண்ட் இங்கே வேர்ட் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்பெல்லிங்ஸில் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்பெல்லிங் வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே. இது வரைக்கும் கிரேட் 1ஓட ஸ்பெல்லிங் லிஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸ் 2 கிரேட் 2க்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ், ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் கிரேட் 2ல் தான் பண்ணணும்னு இல்லை. இது முடிச்சுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லாங் சவுண்டு ஓ, இதுக்கு 2 சவுண்ட்ஸ் இருக்குது. லாங் சவுண்ட் அதுக்குரிய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் சவுண்ட் அதுக்குரிய வேர்ட்ஸ். அண்ட் இங்கே லாங் இ, லாங் ஏ, லாங் ஓ இது எல்லாமே மேஜிக் இ ரூலில் வர வேர்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த இது எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கான்சனன்ட்ஸ், அதாவது மிடில் வந்து கான்சனன்ட்ஸ் டபுளாக வர வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எல்லாமே காமனாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அகாடமிக் சைடும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ். ஆய், ஆ, ஔ, இது லாங் ஓ, ஓடபிள்யூ சேஸ் லாங் ஓ.
கம்ப்ளீட் ஸ்பெல்லிங் லிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இதில் ஒன்றா எடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கிறதுனால பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த புக். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ், ஃபைனல் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்போ ஃபஸ்ட் கிரேடில் வந்து நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். இங்கே எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய வேர்ட்ஸ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இங்கே ட்ரிக்கி வேர்ட்ஸ்க்கு என்னென்ன லிஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு 100 ட்ரிக்கி வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே சின்ன சின்ன வேர்ட்ஸ். அடுத்தது இப்போ கிளாஸ் 2ல் என்னென்ன தேவையோ அந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ், சைட் வேர்ட்ஸ், அதாவது சைட் வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்தது கிரேட் 2க்கான ஆக்டிவிட்டி ஷீட் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான். ஃபில்லின் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஜம்பிள், அதை கரெக்டாக அந்த வேர்ட் எடுக்கிறது. அடுத்து இந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் முடித்தோன்னே திருப்பி அகெயின் கிளாஸ் 2க்கு இன்னும் என்னென்ன ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஏஸ், ஆக், எயில், ஏக், இது மாதிரி எண்டிங்கில் வர ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்குரிய வேர்ட் லிஸ்ட்டும் இருப்பாங்க. இது மாதிரி பண்ணும்போது இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க படிச்சிடலாம். இப்போது ஆக் அப்படின்னா ப ஆக், இந்த ஸ்பெல்லிங் பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா இவங்க ஒரே ஒரு சவுண்ட் தான் சொல்ல போகிறாங்க. இந்த ப ஆக் பேக், ட ஆக் டேக். ஸோ இது மாதிரி ஈஸியாக இருக்கும். அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய வேர்ட்ஸ் வரும்போதும் அவங்க இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரீடிங் ஈஸியாகிடும். இதில் எல்லாமே அந்த பாசிபிளாக ஒரு வேர்டில் அந்த லாஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் எப்படி சேர்த்து படிக்கிறது, அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கீ வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, மேஜிக் கீ வேர்ட்ஸே நம்ம மேஜிக் கீ ரூல்லாம் சில குழந்தைங்களுக்கு வந்து புரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நம்ம ரூல் சொல்லி கொடுத்தா புரியாது. பட் ஆனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து படித்து தான் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இப்போ ஐஸ் அப்படின்ற அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஐசிஇ பார்த்தாங்க அப்படின்னா ஐஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வேர்ட் எல்லாமே அவங்க வந்து படிச்சிடலாம். அண்ட் எழுதுறதும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது சைலண்ட் கீ, மேஜிக் கீ, இது லாங் ஐ, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறத விட இந்த பேட்டர்ன் ஆஃப் வேர்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஐஸ், இது லாங் ஐஸ் சவுண்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐட், ஓகே, இதுவும் வந்து லாங் ஐ. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குரிய வேர்ட்ஸும் நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அண்ட் அகெயின் அடுத்தது ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் அதுக்குரிய ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக திருப்பி வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிளெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கிளாஸ் 1ல் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதே ஆர்டரில் போகணுன்னு இல்லை. ஏன்னா இனிஷியல் பிளெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்டே நம்ம சொல்லி கொடுத்துட்டா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க ஈஸியாக படிச்சிருவாங்க. ஸோ இனிஷியல் பிளெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இங்கே வந்து லிஸ்ட் இருக்குது. அண்ட் அதுக்குரிய ஒர்க் ஷீட்ஸ். அடுத்தது இது ஃபைனல் பிளெண்ட்ஸ். வேர்டோட ஃபைனலில் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் வரும் இல்லையா, அந்த லிஸ்ட் ஆஃப் பிளெண்ட்ஸும் அதோட வேர்ட்ஸும் இருக்குது. இதுவும் நீங்கள் கிரேட் 1லேயே நீங்கள் கவர் பண்ணலாம். சிவிசி வேர்ட்ஸ் நம்ம 3 லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாமே முடித்தோன்னே இந்த இனிஷியல் பிளெண்ட்ஸையும் ஃபைனல் பிளெண்ட்ஸையும் சொல்லி கொடுத்துட்டா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க ஈஸியாக வந்து படிச்சிருவாங்க. அண்ட் இங்கே வந்து ப்ளூரல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ப்ளூரல்ஸ் அதுக்குரிய ஒர்க் ஷீட். அண்ட் இங்கே ஹோமோஃபோன்ஸ்.
ஹோமோஃபோன்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்குரிய ஒர்க் ஷீட்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்குரிய ஒர்க் ஷீட்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கான்சனன்ஸ் வேர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே எங்கெங்கே எந்தெந்த வேர்ட்ஸில் டபுள் கான்சனன்ஸ் வருமோ அந்த வேர்ட் லிஸ்ட் இங்கே இருக்குது. அதுக்குரிய ஒர்க் ஷீட். ஸோ இப்போ ஒரு வேர்ட் அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னொரு வேர்ட் அதிலேருந்து வரும். அதுதான் ஆனகிராம்ஸ். ஸோ ஒவ்வொரு வேர்ட்லேருந்தும் அவங்கள இன்னொரு வேர்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். அதுக்குரிய ஒர்க் ஷீட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் வேர்ட்ஸ். எந்தெந்த வேர்ட்ஸில் குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான வேர்ட் லிஸ்ட் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்தெந்த வேர்ட்ஸ் வருதோ நீங்கள் அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். நோட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்குரிய ப்ராக்டிஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.